ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் இன்றைக்கி மார்னிங் எழுந்ததும் கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸும் நெக்ஸ்ட்டு சைக்கிளிங்கும் பண்ணி இன்றைக்கி என் டேவை இப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் லஞ்சுக்காக கீ ரைஸும் வெஜிடபிள் குருமாவும் ரெடி பண்ணுறேன். ஸோ அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக இஞ்சி தோல் சீவிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து பூண்டு தோலோடவே போட்டு அரைச்சிடுவேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து குருமாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போது வந்து குக்கர் வச்சு ஆயில் ஆட் பண்ணி பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு ஆனியன், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு சைட் கீ ரைஸ்க்கும் அதே மாதிரி ஆயில் ஆட் பண்ணி பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது நான் பிரியாணி இலையும் ஆட் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் செடி இருக்குது. ஸோ நான் பிரியாணி இலை போட்டுவேன். இது வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இது வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணலாம், வெஜிடபிள் ரைஸ்க்கு, கீ ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த இலையை நான் யூஸ் பண்ணுவேன். நல்ல ஸ்மெல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கீ ரைஸ்க்கு பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் கொஞ்சமாக தான் போடுவேன் கீ ரைஸில். இதில் ஆயிலும் ஆட் பண்ணலாம், கீ கூட போட்டு நீங்கள் செய்யலாம். நாங்கள் வந்து ரொம்ப இதுவாகிடும்ன்றதுக்காக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கீ போட்டு செய்வோம். நெக்ஸ்ட்டு குருமாவுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவரு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் நான் போடுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீ ரைஸ்க்கு வந்து நான் புதினாவையும் போடுறேன். புதினா போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். ரைஸ் வந்து நான் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். எப்போ நான் வந்து வெஜிடபிள் ரைஸோ இல்லை கீ ரைஸோ ஸ்டார்ட் பண்ணுறேனோ அந்த டைம் தான் நான் வந்து அரிசியை ஊற வைப்பேன். ரொம்ப முன்னாடி நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா அரிசி வந்து உடஞ்சிடும். அதனால் வந்து நான் எப்போ வந்து குக்கர் வைக்கிறேனோ அப்போ தான் நான் அரிசியை ஊறவே வைப்பேன். ஸோ செய்யும்போதே நீங்களும் வந்து அந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து குருமாவும் இப்போ வந்து கேரட்டும் இதுவாயாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸு, பொட்டேட்டோ, காலிஃப்ளவரு, பச்சை பட்டாணி எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ நல்லா எந்த அளவுக்கு குக் ஆகுதோ அதுதான் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து நல்லா வதக்கணும். ஆனியனாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா வதக்க தான் நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கீ ரைஸ் வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்கு, தண்ணி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்லேயே மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரிசி உடையாது. அதுக்காக அந்த ஸ்டேஜ்லேயே மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மிளகாத்தூளும் போட்டாச்சு. விசில் கொடுத்துருங்க. விசில் கொடுத்து இப்போ வந்து தேங்காய், முந்திரி, கொஞ்சம் கசகசா போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி குருமாவில் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து கீ ரைஸும் நல்லா வெந்து நல்லா ரெடி ஆயாச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் கீ இந்த ஸ்டேஜில் கூட கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து குருமாவில் வந்து அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் மாதிரி இருக்கிறத வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியும் நல்லா ஆட் பண்ணிட்டு குருமா உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் நல்லா கொதித்தோடனே இப்போ கீ ரைஸும் வெஜிடபிள் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பண்ணிவிட்டு எனக்கு